சட்டை வர ட்ராகலாட்டும். அம்மா நான் நினைக்கலையா, நான் இதை போல ஒரு சாமான கண்டதே இல்லை இது வரைக்கும். இது யார் ஆள்றாப்பா? நானும் தேடுறேன். இது என்ன உலகண்டது வரைகிறது? எனக்கு அது கூட எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. நான் இது வேற லெவலில் இருக்கு. பிரான்ஸ்ல இருந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது பிள்ளைக்கு மறுபடியும். அது இது வந்து சனிக்கிழமை வந்துட்டு இன்றைக்கு வந்து திங்கள். இந்த வெக்க காலத்தில் ஒரு பாசல் வந்த வேலை திடீரென்று உடைக்கக்கூடாது. குக் பண்ணிட்டு இருக்குது பொடி. கடும் பைக்கிங் டாப்பா. இல்லை பைக்கிங் கூட. இந்த பைக்கிங்கை பார்த்தாலே வந்து பில்லங்க தான் இருக்கும் போல கிடக்க. உண்மை உண்மை. அம்மா சுண்டல் என்னடாப்பா இது? இல்லை சட்வி சாடான்னு எடுக்காதியா? உண்மையா பெரிய விஷயம் தான். என்ன இதெல்லாம் காண்ற எப்படா எப்படானே இதெல்லாம் காண்றான். முதல்ல ஒரு போட்டோ பிரேம் வரலாப்பா நமக்கு. இது என்னடா மரத்தால செஞ்சிருக்கலாம். உண்மையிலே பெரிய விஷயம் என்ன, அவங்க வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாலும் கூட அதை ஞாபகம் வச்சாவது அவங்க வந்து செஞ்சிருக்காங்க லேட் ஆனாலும். உண்மை உண்மை. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்லக்கிறேன். நான் அக்கினி. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வளமை போல தான் எங்கள்கிட்ட வீட்டில் நான் காய்ச்சி கொண்டுருக்குறோம். அதாவது கடந்த 2 நாட்களாக வந்து இதோட 3ஆம் நாள் இரவு பொழுதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்து வீட்டிலேயும் வந்து வேலையில் நடக்கிறதால என்ன சொல்கிறது, ப்ளாக் சேனலுக்காக வீடியோ எடுக்க போகிறதால அந்த டைம் வந்து அமைதியில் வந்து சரி ஏற்றக்கூடிய மாதிரி. அதுக்காக வந்து என்ன சொல்கிற வீடியோ வந்து கட்டாயம் போடணுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து லேட் நைட்லேயாவது ஒரு வீடியோ வந்து கட்டாயம் போடணும். வந்து ஏன்னா வாட்ஸ்அப்பில் கூட ஒரு எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் வந்து போட்டவங்க வந்து தம்பியாக்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து கட்டாயம் வந்து பண்ணி போடணும்னு சொல்லி வந்து இல்லை அதோட வந்து சரியும் இல்லை. அப்போ அண்ணாவுக்கும் வந்து சொன்னவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது வீடியோ போடாட்டி வந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்த மாதிரி இந்த விளங்குதா. அதுக்காக வந்து நீங்கள் எதையாவது வந்து காட்சி போடுன்னு சொல்லி வந்து உறவுகளும் வந்து விரும்பத்தக்கா. அப்போ இன்றைய காலையில் வந்து கடந்த 4ஆம் மாதம் 9ஆம் தேதி வந்து கவிதாசுக்கு வந்து பிறந்தநாள் நடந்தது. நடந்தது அப்போ 4ஆம் மாதம் 9ஆம் தேதி பிறந்த நடந்தது. அப்போ அதுலேயுமே நல்லபடியாக கொண்டாட்டங்கள் நடந்து முடிஞ்சது. என்ன சொல்கிறது, நிறைய கிஃப்ட்டுகள் வந்தது. உண்மையில் சில பேர் அன்பு நிமித்தம் வந்து அவனுக்கு என்ன சொல்கிற ஒரு அவனோட காலம்புள்ள இருக்கக்கூடிய மாதிரி சில தங்க ஆபரணங்களும் வந்து அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். என்ன அந்த வகையில் என்ன சொல்கிறது, ஒரு பிரான்ஸ்லேருந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது பிள்ளைக்கு மறுபடியும். அதாவது அண்டைய தருணம் வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ணலை போல பிறந்தநாள் அன்றைக்கு. அதுக்காக பிரான்ஸ் வந்து 2 தெரியல வந்து அவனுக்கு தான் அனுப்பியிருக்காங்க சொல்லி வந்து அன்றைக்கு ஒரு முந்தின நாள் தான் எடுத்தவன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த கொண்டு வந்து எடுத்தவன் வந்து வீட்டு. அவன் முந்தின எடுத்து வந்தவன். அப்போ வீடியோவில் வந்து கட்டாயம் காட்டணும்னு சொல்லி அவன் ஓப்பன் பண்ணலை. அப்போ அதுக்காக வந்து உள்ளே இருந்தது. இன்றைக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வந்து எந்த பிரேம் எப்படியா வடிவா இருக்கோட இல்லையோ பிரேம்னு சொல்லி வந்தது. நாளுக்கு மனசு சரியில்லை போல ஒன்றும் எனக்கு வந்து நானே வந்து கூட கதைக்க கூடானே. அப்போ அதால இப்போ அண்ணா சொன்னார் இதண்டா அக்னியா சரி. செயல்பாடு கூட மற்ற வந்து வீடியோ எடுக்க லேட்டானா ஆள் வர வீடியோ அதனால இப்போ அக்னி தலைமை நின்று நடத்தட்டும். இப்போ எங்களுக்கு அக்னி தலைமையில இருக்க வேற யாரும் தேவையும் இல்லை. உண்மை. அவனை பார்க்காட்டி அவன் போட்டிருக்க ஷோர்ட்ஸையாவது பார்த்து ஆனால் பாக்குங்க. ஏன்னா அப்படி தெரியாது. அது வந்து பொக்ஸர் தான் கிட்டத்தட்ட. இந்த பக்க காலத்துக்கு வந்து இது போடக்கூடாது. என்ன செய்யற வந்து அது போடுற மட்டும் போடுற டாக்கள் இல்லாட்டி வீடியோ போட்டு கழுதி போட்டால் உண்மை உண்மை. அந்த அளவுக்கு தான் வந்து வெயில் வந்து அகோரம் ஆடிக்கொண்டு இருக்குது வந்து இந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ வக்கியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நேரம் 9 மணி தாண்டி நினைக்கிறோம் வந்து. அப்போ நாங்கள் சாப்பிட்டு இந்த வீடியோ சேர்ந்து பண்ணுறதுக்காக வந்து எல்லோரும் வந்து இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணாமே சொன்னார் வந்து நான் வரலை, நான் குளிக்கணும். அப்போ நீங்கள் முன்னே இருந்து கதைங்கன்னு சொல்லிட்டு ஆள் குளிக்க போயிட்டு பின்பக்கம். அப்போ என்ன செய்ய பார்சல் உடச்சி பாப்பா என்ன மாதிரி அவசரப்பட. அதாவது நீ என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்சலுக்குள்ள பிரேமெண்ட் தெரியும் பார்த்து. அதாவது எப்படி
எந்த மாடல் ஃபோட்டோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன்? எந்த மாடல் ஃபோட்டோன்னு சொல்லி தெரியல, ஆனால் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அத்தாட்சி வந்து இருக்குதானே. அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி எப்படி வந்திருக்குன்றதே சொல்லி அது சொல்லல. உண்மையிலேயே வந்து இப்போ என்ன சொல்கிற, நீ சொன்ன மாதிரி நான் வந்து வீடியோ எஸ்கேவுக்கு வெளியாக மதியம் எடுப்பு பண்ணுற பிளான்லாம் இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டு வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிற டைமில் வந்து அந்த வேலைக்காரரோடையே வந்து காலையில் ஒழும்புனா ஒவ்வொரு ஆளுக்கும் கோல் அடிச்சு அண்ணன் இன்றைக்கு வரலையோன்னு கேட்குறதுலேயே வந்து அரைவாசி நாள் போகுது. சரியோ, எனக்கு உண்மையாக பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 8:30 மணி ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த உண்மையான வேலையாளர் வரையணுன்றே தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். இருந்து பார்த்தா 9க்கும் ஆக்கள் வரைய இல்லையாமண்டா பொதுல கூட தண்ணியே ரெண்டு மாதிரி. அதை விட அடிக்கிற வெயிலை விட இந்த ஹீட் வந்து கூட வரும். வேளாறு வரலையன்ற ஹீட். அதாவது அப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து புரிஞ்சு சொல்லணும். ஒரு மனுஷன் வந்து வார எல்லார்டையும் வந்து சொல்கிறேன்னு இத்தனை மாதம் இப்படி வேறு நடக்கும் இருக்குது என்று சொல்லும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கோண்டா பாட. அவன் வந்து எப்படி பழகிறான் நம்மளோட, நம்ம கேட்கக்குள்ள எது என்னன்னா தாரான், அவன் வந்து வடியாக விளங்கப்படுத்துகிறான் நமக்கு இப்படிதான் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தை நாங்கள் வந்து மற்றாக பழகிறோம் இல்லை. ஒரு எந்த ஒரு விளையாடு தான் வந்தால் கூட உண்மையே நாங்களும் இந்த அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லாரோட சோசரியமான கதை தான். அப்படி எப்படி கதைக்கணுமோ சிரிக்கணுமோ அதே மாதிரி அப்படி பழகக்கூட அந்த அதுக்குரிய மாதிரி அவங்க இல்லாத பட்சத்தில் வந்து என்ன சொல்கிற தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளாக இருக்குது. என்ன இன்றைக்கு நேற்று வந்து நல்ல மாதிரி கதைச்சு பழகின ஒரு ஆளோட இப்படி ஏமாற்றி போட்டு வரும்போது அவங்களோட அந்த மூவ் பண்ணி கதைக்கிற ஒரு தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது என்னன்னு சொன்னால் கோவம்ன்றதுக்கு ஏற்பாடு ஒரு மன கஷ்டம். என்ன அதை விட உண்மையாக இப்போ எங்களுக்கும் சரியான கஷ்டமாக கிடைக்குன்னு சொல்லுங்க. உண்மையாக அந்த வேலையை எந்த வழியிலாவது முடிக்கும். இந்த வேலையை முடிச்சு அந்த வேலையோட முடிஞ்சால் தானே இந்த ஆளையும் கவனிக்கிறேன். அதான் அதை விட அந்த படியன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை செய்கிறான் படியன்கள். அப்போ அந்த வேலை செய்கிற படியன் வந்து இடத்துல இருந்து மதியம் என்னோட காய்ச்சி இருந்தோம் வீடியோக்கள்லாம் பார்த்து அவன் சொல்கிறான், அட என்னன்றா அப்போ இந்த பூட்டுக்கு எரிக்கலாம் அப்போ அவ்வளோ ஹீட்டுன்னு சொல்லி அதை தானேப்பா நாங்களும் இப்போ இந்த வீட்டுக்கு இருக்குன்ற அடுத்த கட்ட பிரச்சனை இவ்வளோ காலம் இருந்துட்டோம். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் முடிச்சா தானேப்பா நாங்கள் ஏதாவது செஞ்சு அந்த வீட்டுக்கு போவோம். அவன் வந்து உண்மையிலே நல்ல பொடியன். ஆனால் வேலைப்பாடு நிறைய இடங்கள் எடுத்தால ஆளுக்கு வந்து எங்கே போகிறோன்ட்டு தெரியாமல் இருக்கு. எல்லாரும் அதான் பிரச்சனை உண்மைக்காது இருந்தாலும் கைவிட வந்தோட. ஆனால் அவன் வந்த ஸ்டார்ட்லேருந்து 2 பேராவது 4 கால் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம். அப்போ வந்து நான் இந்த வீடியோயே நடுக்கல்ன்றதுக்கான காரணத்துக்காக வந்து இதை செஞ்சு அதே மாதிரி வந்து காலையில் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்தவங்க அந்த வீடியோ வந்து எஸ்கே விலாக் சேனலில் வந்து வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. உண்மையிலே அதுவுமே வந்து ஒரு கவலையான ஒரு இது. காலையில் வந்து அந்த அம்மா அவள் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதலே வந்து அண்ணாவை தேடி வந்து கதைச்சிட்டு போனால் அது ஏதோ ஒரு வகையில் செய்ய முடியாத சுச்சுவேஷன் இன்னும் சொல்லி தெரியலை. அது வந்து மிஸ் ஆகிட்டு இப்போ திரும்பவும் ஒரு தடவை ஷாருவை காட்ட வந்தான். அப்பயும் வந்து அண்ணா இல்லையாமன்னு சொல்லி நம்பர் வந்துட்டு போயிருக்காங்க. மறுபடியும் இன்றைய தினம் வந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அம்மாவோட காய்ச்சி என்ன செய்யணும்னு சொல்ல ஆப்ரேஷன் வந்து ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸாக முடிஞ்சுது. அது வந்து கவர்மெண்டால் செஞ்சுருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்குமே வந்து ஒரு சலூட் பண்ணணும். அண்ணா அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ எஃப்னா ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படி பிரச்சனைகள் நடக்குன்னு சொல்லி கெட்டதை சொல்கிறவங்க இப்படியான நல்ல விஷயம் நடக்குன்ற கட்டாயம் சொல்லணும். ஒரு ஹாஸ்பிட்டலால் வந்து அதாவது ஆக்சிடென்ட் பட்டு அந்த உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறவங்கள எடுத்து இப்படி உயிர் வாழக்கூடிய இளம் பிள்ளைகளும் வைக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் கட்டாயம். அது வந்து உண்மையிலே ஒரு அந்த இதில் வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு வந்து கட்டாயம் நன்றி சொல்லணும். அதே அப்போ வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் செஞ்சு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். கிருமி நீங்கள் இருந்த மாதிரி தான். அப்போ வந்து அவங்க வந்து அம்மாக்கள் வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்து இருக்காங்க யாழ்ப்பாணத்தில். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரூமுக்கான வாடகை வந்து 60,000 மாதம் 60. அது வந்து டவுன் ஏரியாவெலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அப்போ ஏசி போட்டு அந்த இது லெவல் ஷீட்டெல்லாம் அடித்து அப்படி கொஞ்சம் நீட்டான இடத்துல இருக்கணும்னு சொல்லி அப்போ அந்த வகையில் வந்து அந்த அம்மா வந்து கடைசியாக கேட்டிருந்தா வந்து அதாவது என்ன சொல்கிற இப்போ இது இப்போ என்ன சொல்கிற நாங்கள் கேட்ட உதவியால் செய்ய அட்டாச் பாத்ரூம் கேட்டோம்மா அப்படி இப்படி என்று சொல்லி கேட்டு இப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்து அந்த
தங்குமுட அதாவது அந்த ஹோட்டலுக்குரிய அந்த காசை வந்து இன்றைய தினம் கொடுத்து வந்து அதை நீங்கள் எஸ்கே உலக சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அப்படியான ஒரு சில காரணங்களாக இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் வீடியோ எடுக்கிறது. அப்போ இன்றைய தினம் மைக்கினி சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துன்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க இங்கே ஆர்டர் பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதாவது நான் ஒரு கதைக்கு சொன்னேன் வந்து நல்லா இருக்கு முடியும். அப்போ வந்து அதை தான் நாங்கள் இன்றைய தினம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து கொஞ்சம் சனிக்கிழமை வந்துட்டு இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை ஆகிட்டு இந்த வெக்க காலத்தில் ஒரு பாசல் வந்த வேலை திடீரெண்டு பேர் உடைக்கக்கூடாது. குப்பண்டு பேர் இருக்குது பொடி கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்காக தங்கி இருக்கும். அதான் பெஜ்ஜ நான் 2-3 நாள் வெதிப்பு கிடக்கும் இல்லை வேர்க்காது. அப்போ வந்து நேற்று உடைப்பும் கொண்டு ஓடுது அண்ணா ஒரு மெமரிஸ் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உடைக்கக்கூடாது. ஏதாவது 2 நல்ல நாளில் பார்த்தா உடைக்கணும். அதுக்காக தான் வச்சிருந்தது. அப்போ அந்த நாளும் வந்து இதுக்கேற்ற மாதிரி அவஞ்சு போய்த்துல உண்டைக்கு. அப்போ இன்றைக்கு வந்து உடைச்சி பார்ப்போம். இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோ தான் இருக்கும். போட என்ன எப்படி ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரியோ ஆடுற மாதிரியோ பாடுற மாதிரியோ அது இல்லாங்க இருக்குங்க. ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம் என்ன, அவங்க வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாலாம் கூட அதை ஞாபகம் வச்சாவது அவங்க வந்து செஞ்சுருக்காங்க லேட் ஆனாலும் மறக்கலாமே. உண்மை இவ்வளோ நாள் சுணங்கி கூட மறக்கல ஒரு கட்டமே. அந்த வகையில சந்தோஷம் வந்து அதை ஞாபகப்படுத்தி வச்சு செஞ்சு பொருள் எடுத்து போட்டு என்ன இருக்குண்டு ஒரு இதுதான் ஒரு கெஸ்ஸிங் தான். அது நான் பிரேமாக தான் இருக்கும் ஷுவராக. ஆனால் அது வந்து எப்படியான வடிவமைப்புகளில் வந்திருக்குன்னு சொல்லி தெரியாது. அது வந்து இது கொழும்புல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறோம். கொழும்புலாம் அந்த ஒரு விலாசமாக தான் இருக்கும் கொஞ்சம். அப்போ இடம் பார்ப்போம் என்ன விளக்கம் உடைப்ப வேணே உடைக்காம நெடுக்க வச்சிருந்தேன். அதுதானே பார்த்தாலே சிக்கலாம் போல. இல்லை திடீர்னு காட்டாங்க சட் பிடிச்சாடான்னு வேலை பார்க்காது. நீ 2 நிமிஷம் காதலி வடிவா இந்த பார்சல்ல இந்த மாதிரி அதை கலட்டு முதல் பைக்கிங் பார் எப்படி பைக்கிங் என்னென்ன. அதுக்கு முதல் இந்த வீடியோவில் இப்போ இதை கிஃப்ட்டை உடைச்சி நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறது முதல் இந்த நியூஸை நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எந்த விதத்திலான ஃபோட்டோ இருக்குமான்னு அது அது அந்த செஞ்ச அந்த கம்பெனி அக்கான்னு நினைக்கிறேன். பகடிக்கல உள்ள அதை நினைச்சு அந்த சின்ன பிள்ளை விளையாடுவாங்க கேட்கணும் சத்தம் ஆசையா கிடக்கு. அந்த உடைக்கா என்னென்ன உடை அதுதான் இது ஏதோ மரத்தால செஞ்ச மாதிரி இருக்குது. பெரும்பாலும் அந்த லேசர் லைட்ல வந்து முகத்தை வந்து என்ன சொல்ற சுட்டு அனுப்பியிருக்கலாம். சியா ஓ அந்த கட்டத்தெல்லாம் இருக்கு பார்க்க. என்னன்றா உடைக்கிற பிளட் ஆட் இப்படி வராது சொல்லி கொண்டு சில நேரம் அங்கேருந்து பிளட் வாரதுக்குங்கிறாப்பா. கண்டபடி தூக்காயிரம் வெடிச்சு போயிடும். இல்லை கிளாஸில் உள்ள மேலால சட்டையை காட்டுறாங்க. இல்லை விட பார்ப்போம் உட ஆசை உட விருப்பத்து கூட கவிதாசி தானே வந்து கவிதா நீங்க விட இப்படி ஒரு என்ன காடும் பைக்கிங்டாப்பா. இல்லை பைக்கிங் கூட செல்லம் கண்டபடி பிடிச்சிடாத போட்டோட வந்துடும். அம்மா இது என்னடாப்பா இந்த பெக்கிங்கை பார்த்தாலே வந்து பில்லங்க தான் இருக்கும் போல. உண்மை இது என்னடா இல்லை அது அப்படித்தான் அது அப்படித்தான் பிச்சு எடுக்கணும். மற்றபடி இதைஞ்சு எடுக்கல அது விளங்க. அம்மா சுண்டல் இது பகடிக்கல தனி வேக் செல்லம். இது தனி வேக் அம்மா சுண்டல் என்னடாப்பா இது. இல்லை சட்பி சாடா எடுக்காதியா ஆஷா நான் இப்போ பார்க்கலையா நான் பார்க்கல. தலையக்குள்ளே சுற்றி மயக்கம் வந்தா இல்லை ஓ ஆனால் நான் நினைக்கிறதுல அந்த ரத்தத்தெல்லாம் வந்து கீறிருக்காங்க பாரு விளையாட்டு சும்மா என்ன அவசரப்படுறா தூக்கு தூக்கு தூக்கு. அம்மா சுண்டா அதுக்கு இன்னும் என்ன அதை இப்போ பார்க்குறேன் நீயே கடவுளே கடவுளே செல்லம் சொல்லிடுறா என்ன அப்படிதான் இருக்கு தங்க கலர். என்னடா இது பரிசு தந்த மாதிரிடா. அம்மா நான் நினைக்கலையா நான் இதை போல ஒரு சாமான கண்டதே இல்லை இது வரைக்கும். சரி வை இப்படி சொல்லி விட்டாடா பையனை பார்க்காம இருக்கலாம். ஒண்டா பா கொஞ்சம் இல்லை நீ பார்க்க வேணும்னா இதப்பா முதலாவது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பார்த்து வேறு பார்த்து இல்லை ஆஷா பகடிக்கலே இல்லை. அது ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இந்த பெட்டியில் வந்தா
விளையாட்டு தான் உண்மையா தான் யோசிச்சு பாருங்க அப்ப இதை ஒரு அவங்க கொஞ்சம் பேங்க பாருங்க எனக்கு வந்து கொஞ்சம் பேங்க நீங்க அவசரப்படுறீங்க உண்மையா பகடிக்கல முதல்ல இந்த கட்டாடுவாயில இந்த அண்ணாக்கள் அப்பாக்கள்லாம் இருந்தானே அப்பயும் ஆள் உடைச்சு கொண்டா அவ்வளோ ஆர்வம் அதெல்லாம் சட்டத்தை புதுசுயா பாத்தீங்க உண்மையிலே இதெல்லாம் உண்மையா பெரிய விஷயம் தான் என்ன இதெல்லாம் காண்றப்படா எப்பானே இதெல்லாம் காண்றோம் முதல்ல ஒரு போட்டோ பிரேம் வரல அப்ப நமக்கு அதுதான் ஒரு போட்டோ பிரேமை பார்த்தா ஒரு ஆசை மாதிரி இப்ப போட்டோ பிரேம் ஓ அம்மா இப்படி வைக்கீங்கன்னா உள்ள எப்படி இது கிளாஸ் அடா இது கிளாஸ் செய்யா அப்ப போட்டு வைக்க கிளாஸ் போட்டு வைக்கணும்னு கேட்குறேன் இது இந்த பொலித்தின் உடைக்கணும் அதை மட்டும் உடையாது அதோட சட்டை விளாட்டுறாங்க எல்லாம் கண்டபடி திருப்பிடாது வேகமா நான் திருப்பேன் இல்லை வேகமா திருப்பிடாது இந்த இதை பாரு அந்த என்ன சொல்றேன் காப்பாடுல வர சூர்யா மாதிரி அது ஆளுக்கு சூர்யாண்டி எடுப்பு தானே அது நான் உங்களை சொல்லிடுறேன் இந்த போட்டோவில் இருந்தாலும் திருப்பிடாது எங்கடா பண்ணி இந்த போட்டோ எடுத்த நீ இவ்வளோ வடிவா கிடக்கா சில நேரம் சொல்லிக்கொண்டு இல்லை சில பேர் இப்படித்தானே இவன்ட பிறந்தாலும் போது போட்டோ கட்டுருப்பாங்க வந்து அந்த அடியில் வச்சு இது யார் ஆள்றாப்பாய் இது என்ன உலகண்டது வரைகிறது பிரிண்டிங் இந்த கம்ப்யூட்டர்ல இதை எடிட் பண்ணி ஏஐ மாதிரி ஓ என்ன அந்த லுக்குலாம் கிடக்கு உனக்கு தாடியே இல்லை நேரில் இதுல தாடி கிடக்கு கொஞ்சம் என்ற பாறை வரைஞ்சிருக்கு போலடா இல்லையோ இல்ல வரையில அந்த என்ன சொல்ற வந்து அவங்க கம்ப்யூட்டர் மாதிரி வரைஞ்சிருக்காங்க வரைஞ்ச போட்டு பிரிண்ட் பண்ணி இருக்குது சரி என்ன இருந்தாலும் இப்ப நம்ம காய்ச்சிட்டு இருக்கோம் அங்க வந்து அவ்வளவு ஆர்வமா இருப்பான் என்ன சாமான் அப்படியே திருப்பான் ஒன் இல்ல இப்படியே கையை ஒன் அப்படி இப்படி திருப்பு 2 3 ஓ ஏ கிளால போட்டோ வரும்டா கவனம் அப்படியே மூடி இருக்க பிரச்சனை இல்லை நீ இந்த கவர் எடு போட்டோ இது என்னடா கலரிங் தான்டா நீ ஏ எடுத்துருக்கா கலர் இல்லை இல்லை எதப்ப என்னடா அது இது அதான்டா இப்போ கலரிங்னு சொன்னால் வந்து ஒன்றா வரைஞ்சிருக்குது ஆனால் இதில் வரையலை கம்ப்யூட்டரில் வரைஞ்சி அதுக்கு இந்த மாதிரி சரியா விளங்குதா அதே மாதிரி அந்த லெவலில் செஞ்சுருக்கு ஸோ பாடிக்கல இப்போ வர திருப்பி எப்படி இருக்குன்னு பாவம் கவிதாசை உரிச்சி வச்ச மாதிரி உரிச்சி வெங்காயம் மாதிரி இருக்கா நல்லா இருக்கேன் உண்மையா உரிச்ச வெங்காயம் நல்லா சிவக்கு அப்படித்தான் கிடக்கு படம் ஆனால் நாங்களுமே ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் எல்லாம் உனக்கு ஒரு பிறந்தெல்லாம் வருது இல்லை எதுவும் செய்கிறதா சர்ப்ரைஸ் இதே மாதிரி இரண்டா சொல்லு செஞ்சுடுவேன் நான் செலவு பார்க்காம எடுத்து கொலைவிடலாம் வீட்டுக்கு முன்னுக்கு நம்ம இப்போ சிம்பிளா கதைக்கும் இதை என்ன சிம்பிளா கதைக்கும் உண்மையிலேயே இதுக்கு கொண்டு ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து தான் இருக்கணும் என்ன அங்கே இருந்து கொண்டு இங்கே இது செஞ்சு நீ ஆர்டர் கொடுத்து அதுகளை செஞ்சு எதுவும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டான்னு சொல்லி அதுவும் பெரிய பிரச்சனைடாப்பா குளத்தை போனப்ப இது வந்ததப்ப வந்த சனிக்கிழமானே அப்போ அப்படி இருக்கக்குள்ள உண்மையாக வேறு லெவல் எதிர்பார்க்கல உண்மையிலேயே வந்து அந்த ஹெட்செட்டு என்ன அந்த கையில் ஃபோன் வச்சுக்கிறது என்ன தாடி என்ன ஆமாம் என்னடா வரைஞ்ச மாதிரிடா படகுனுக்குண்டா மண்டையில் லைவ் லேசான ஒரு வரைதல் புரியாத புதிர் அப்போ வந்து உண்மையிலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கேண்ணே வேறு லெவல் சூப்பராக இருக்குது தான் கொழுவுறாங்கன்னு தெரியும் கிடக்குடாப்பா ஏற்றுமதி செய்யத்தான் போகணும் மட்டக்களவு ஏற்றுமதி செய்யத்தான் போகணும் அப்போ வந்து உண்மையிலே வந்து சந்தோஷம் என்ன சொல்கிறது இதெல்லாம் என்ன இப்போ என்ன இருந்தாலும் இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று அனுப்பணும் கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறதே பெரிய விஷயம் என்ன அதை விட இதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து இது செஞ்சது அதுக்கு ஏன் கிடக்குது கொஞ்சம் காய்ச்சி வரும் அப்போ நீ இதை காய்ச்சி இதை முடிச்சு கூட அதை என்ன வேண்டு பார்ப்போம்யா அப்போ வந்து எதிர்பார்க்கல உண்மையா எனக்கு கிஃப்ட் அதை சொல்லியிருந்தாலும் வந்து என்னென்னு சொன்னால் நான் ஒன்றும் அனுப்பலான்னு சொல்லி நினைச்சிருப்பியல் இப்போ அதால் இப்படி ஒன்று வருகுது
ஒருக்கா பார்த்து போட்டு என்ன மாதிரி உங்களோட ரியாக்ஷன் இருக்குமென்று சொல்லி ஒருக்கா பார்க்கணும்னு சொல்லி ரைட் ரியாக்ஷன் என்ன நம்மளோட போட்டோ நம்மளே பார்க்குறது எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம் உண்மையிலே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உண்மையிலே இது செஞ்ச அந்த இது கம்பெனி தெரியுமாடா? நான் உண்மையில நல்லா எல்லாருக்கும் பார்த்துருக்கேன் டிக்டாக்ல. நல்லா செய்வாங்க, சொல்லிவிடா, பிரச்சனை இல்லை. இது வந்து ஜெனிஸ் என்ற பிரிண்டிங். இந்த ஃபோட்டோ இதில் ஆள் அப்படியே நேரில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறேன். 3D 3D ஷாமான் உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா உண்மையாக என்ன சொல்கிறது, திரும்ப வார்த்தைகள் இல்லை. அதுதான் தெரியல, ஆள தெரியல. ஆனால் ஆள் டையெல்லாம் அடிச்சு நல்ல கலர் பண்ணி நல்ல கலர் பண்ணி இல்லத்திலிருந்து உலகம் அங்கும் வந்து டெலிவரி பண்ணுவாங்களாம். டெலிவரி பண்ணுவாங்க வேர்ல்டு வைட். ரைட், ஓகே. அப்படியான ஒரு இதுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னடா அது பேர்? ஜெனிஸ் அப்படின்னு சொல்லி பிவிடி இல்லை ஜெனிஸ்ன்னு சொல்லி www.denis அப்படின்னு சொல்லி அவங்களோட இதையே கொடுத்துருக்காங்க. அவங்களோட நம்பர் எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்ன நீங்கள் டிக்டாக்ல நார்மலாக சர்ச் பண்ணால் வரும் ஜெனிஸ் அந்த பிரிண்டிங் ஸ்டோர் அப்படி. அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க 077789689 அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்படியான படங்கள் எதுவும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள தொடர்பு கொண்டா அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் அனுப்பித்தான் உங்களோட அன்பு வாசங்கள் காட்டணும்னு சொல்ல இப்போ நான் சொல்கிறேன். அப்படி இப்போ என்னட்ட இன்னொரு ஆள் வந்து சொல்லும் போதும் அவங்க அப்படி சொன்னாலும் ஏதோ ஒன்று செய்யணும்னு தான் தோணுங்க. அப்படியான ஒரு மனநிலைமையில வந்து செஞ்சுருக்காங்க. கவரடு கண்டபடி வெளியே வைக்காத முதலாவது இதை மூடணும் போடு. நான் எல்லாத்தையும் பிடிச்சிக்கொண்டு நான் பிடிச்சிக்கோ விடு படியா மூடு. விழுந்தாடு நீ மேலே தூக்கு, கவரை தூக்கு மேலே. சரி, கவனம் மூடு. ரெண்டு பக்கம் சரி பேர போனால் தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓடுங்க அப்படி. அதே நிறைய விடு அவன் நாங்கள் இறங்கினா சரி. அந்த பசையை ஓட்டி இருக்கிறாள் நெல்லுவார்ண்ணா. ரைட், இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அடித்தது ஆறுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு அதே மாதிரி தானே. அடுத்த பாப்பா என்னண்டு? ஐயோ பாப்போம் அது என்ன சாமான். அதான் பிரிச்சு உதவேகமாய் கிடக்கிற அதை பிரிச்சடியே களைப்பு வருது. அது வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்து இது என்னடா போய் இது வந்து கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு தெரியாதுவா. இது வந்து அவங்கட இதுரா வந்து அவங்கட இதால ஹிப்டாத்துக்கு கொடுத்துருக்காங்க. கடையால வந்து நார்மலாக கொடுப்பாங்க நினைக்கிறேன் எல்லாரும். அவங்களோட அந்த இதுகள் அந்த டிசைனிங் அப்படி இப்படியாண்டு செஞ்சு ஒவ்வொரு டிசைனாக அந்த கலண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது தானே. இதே மாதிரி செய்யலாம் சில முன்னே. உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒவ்வொரு பிளானுகள் தான், ஒவ்வொரு டெக்னிக், அதாவது பிஸ்னஸை வந்து அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். உண்மையிலே நல்ல விஷயம். ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்ட செய்யணும்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தை நம்மளும் கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவு. அதான் நான் சொல்லி விட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் உங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அது வந்து கலண்டது அவங்க அனுப்புனது. வேற என்ன கிடக்கா? இது வந்து மரத்தால் ஆக்கப்பட்டிருக்குடா. மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கு, செதுக்கி இருக்குது. சியா பாவம் திரட்டி பாரு விடுங்க. இதை பார்த்துருக்க முன்ன பின்ன நீ வெளியேடு வெளியிலடு என்னடா சுண்டல் அவ்வளோதான். இது கடுமடுவியா கிடக்குறாப்பா. அதான் பார்த்தேன். இதுக்கு அண்ணா வந்தால எம்பளோடக்கா அவதிப்படாது அண்டபடி. இதுதான் கடும் சர்ப்ரைஸாக கிடக்குறாப்பா. நான் இப்போ லைட் பத்து போல பாரு. எனக்கு அது கூட எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. நான் இது வேறு லெவலில் இருக்கு உண்மையாக. அந்த இடையில செல்லத்தையும் கொள்ளிதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து அந்த கல்யாண மூட்டை வேட்டியாட்டு போன போட்டோ. ஓஹோ ஐம்மா யார் ஆகுது முதல்ல? ஆண்டா அதான் பாப்பு வீடு இப்படியே காட்டலாம். லைட் பத்து மாட்டா அவனை ஜி இது ஒன்றும் இல்லை.
இது என்னடா மரத்தால செஞ்சிருக்கலாம் பகடிக்கெல்லாம் இப்போ இப்படியோண்ட பார்த்தாலே இப்படியோண்ட பார்த்தாலே வந்து உண்மையிலே வந்து விளங்கியிருக்கும் இது எப்படியான ஒரு இது ஷாம் வந்திருக்கும்னு சொல்லி லேசர் பண்ணிருக்கீங்க அதுதான் ஸ்ட்ராங் ஆனால் ஸ்ட்ராங்கர் வாஜி எனக்கு இங்கிலீஷ் வாசிக்கிறது வாஜி விடு வாஜி விடு இல்லை வாசி எனக்கு தெரியாது தெரியாதே நான் ஸோ அப்படியே வந்து காட்டுறேன் பாருங்க மேலே வந்து இது வேறு லெவலில் இருக்குது அதாவது மூண்டி வேற இது என்னடா வருமோ இல்லை இது வந்து லோக் தான் ஸ்டாண்ட் ஆனால் முக்கியம் பாரு யூடியூப் லோ ஓட்டிருக்கு யூடியூப் லோ ஓட்டுருக்கு நமக்கு அது முக்கியம் இல்லை இதுதான் முக்கியம் இது வந்து பாருங்க எப்படின்னு சொல்லி மரத்தால் செஞ்சுருக்காங்க இல்லை டீச்சா கொள்ளலாம் அம்மா டீச்சா கொள்ளலாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக காய்ச்சிட்டு போகிறேன் இதை பாருன்னு சொல்லி அடிச்சு சாக்கொள்ளலாம் உதச்சி சாக்கொள்ளலாம் எடுத்துருக்கேன் கடிச்சு சாக்கொள்ளும் பரவாயில்ல அதான் அப்போ வந்து உண்மையிலே இதை வந்து பாருங்க இது மரத்தால் வந்து செதுக்கியிருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் ஏன்னா அதை விட வந்து இது வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாலும் ஏன்னா இப்படி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து செஞ்ச உண்மையிலே வேறு லெவல் வேலை ஏன்னா சூப்பர் உண்மையிலே எதிர்பார்க்கல அது வண்டை மட்டும் கொண்டு பார்த்தா அதே மாதிரி மூண்டி பேர் இது ஓட்டு வந்திருக்குது இதெல்லாம் வந்து இங்கே நம்மளோட வீட்டையே வைக்கலாம் இதெல்லாம் ஏன்னா எல்லாம் ஒரு டேபிளில் ஒரு டேபிளில் வச்சு வடிவாக இது செஞ்சு வைக்கலாம் உண்மையிலே அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நிறைய ஏன்னா இப்படி கொடுத்துட்டேன் ஏன்னா அதை விட இதுதான் உண்மையாக பிடிச்சிருக்கு ஏன்னு சொன்னால் இது மரத்தால் ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல ஆனால் இது இந்த லேசரால் ஏன்டா இதில் செதுக்கித்தானே இருக்குது வந்து தெரியுதுல ஓ செதுக்கி தான் இருக்கு இந்த ஐஃபோனில் பார்த்து எப்படி செதுக்கிருக்காங்க ஃபோனெல்லாம் இருக்கிற ஃபோன் மணி கொடுவோம்மா பகிர்வு சேட்டு போட்டிருக்கு பாக்கெட்டுக்குள்ள ரெண்ட டாஷா உண்மையிலே இவ்வளோ திறன் இருக்குன்னு நம்ம ஒன்று தெரியாம இருக்கு அவங்க அதுதான் இதில் வை வெஜ்ஜு போட்டு காட்டு என்ன மாதிரின்னு சொல்லி பகடிக்கு இல்லை சூப்பராக பேய் வடிவாக இருக்குமே எல்லாருமா பேய் வடிவாக இருக்கு ரைட் அப்படியே வச்சு போட ஒரு டேபிள் ஒன்றில் வச்சு விட சரி போலாங்க யூடியூப் லோவும் போட்டு கிடக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பார்த்தியோ ஸ்டாண்ட் மணி அங்கெல்லாம் ஜாஸ்தியா அப்படியே இருக்கும் வச்சா அவசியம் பாய்ச்சா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதில்ல அதுதான் பார்க்கண்டா கொஞ்சம் ராகுல் ரெடுவியல மாணிக்க வாஜ திருநாகரே திருஞான அதான் விளையாட்டு மாணிக்க வாசர் இது திருஞான சம்மதம் இது திருநாவுக்கரசரோ ரைட் அப்போ வந்து அப்படி உண்மையிலே சூப்பர் ஆள் இருக்குன்றது எல்ல இருக்கியா அது மொட்டை விழுந்துக்கு விழுந்து ஆனால் ஆள் இருக்கு வயது ஆளுக்கு 85 வயது ஆளை பார்த்தா அப்படி வந்து உண்மையிலே இதை பற்றி அக்கினி சொல்கிறேன் வந்து நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கல இப்படிலாம் வருமானு சொல்லி நான் நினைச்சது வந்து உண்மையில அவன் சொன்ன வந்தான் இந்த பிரேமுக்குள்ள இன்னொரு பார்சல் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன் அதுவும் வந்து ஒரு குட்டி பிரேமா இருக்குமான்னு அப்படிதான் நான் உண்மையில நினைச்சேன் ஆனால் இது உண்மையில என்ன சொல்றது ஒரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி அந்த செய்யலாம்னு சொல்லி அதுதான் இந்த செதுக்குறதல் அப்புறம் இந்த அப்படி இப்படி சில விஷயங்களுமே நல்லா இருக்குது இதுவுமே டிஃப்ரெண்டாக இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ஆனால் சில பேருக்கு அந்த கிஃப்ட் வந்துட்டா இப்படி கொடுக்கலாம்டா பிரேமோட ஏன்னா இது பிரேமோட நல்லா இருக்கு பார்க்க வந்து நேரில் அதான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கணும் இப்படி மரத்தானா தாடியில் பாருடா செதுக்கிருக்கானு அதுதான் நான் தாடி ஒடியெல்லாம் இது லேசை கட்டிக்க இல்லை கையால் செதுக்கணும் ஒன்று இவ்வளோ இல்லை ஆனால் தரமாக இருக்கு உண்மையிலே வந்து உண்மையாக வேலை வந்து சூப்பர் வேறு லெவலில் இருக்குது நீங்களும் முன்னே அந்த கடைக்கு வந்து ஆர்டர் கொடுத்து கொள்ளலாம் வந்து அவர்கள் வேர்ல்டு வைடாக செய்வாங்களாம் உண்மையிலே வந்து இது அனுப்புன யாருன்னு தெரியல உண்மையாக அவனுக்கு தான் தெரியும் உண்மையிலே அண்ணாட சார்பாக நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து எங்களை மறக்காமல் எங்களை இந்த இடத்துல ஒரு ஞாபகம் ஊட்டி எங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்து எல்லாரும் அனுப்பியதுக்கு ரொம்ப நன்றி யாரும் தெரியல நீ எதுவும் உங்களுக்கு சொல்கிற சொல்லி விட தெரியும் இல்லை உண்மையிலே ஃப்ரெண்ட் புள்ள தான் அதாவது என்ன சொல்கிறது இப்படித்தான் கதைச்சி சும்மா சண்டையில் அப்படி இப்படி வரதான் மற்றபடி உண்மையிலே அது நிறைய பாசம் வச்சுருக்காங்க இல்லையாண்டு இல்லை அதே மாதிரி அதுகளை வந்து இப்படியான இதுகள் மூலம்
வழி காட்டுறாங்க என்ன ஒரு வித்தியாசமான கிஃப்ட்கள் வரும்போது ஒரு உண்மையிலே இது நல்லா இருக்கு உண்மையிலே வித்தியாசமா இருக்கு இருக்கு அதான் அனுப்புன கூட நல்லா இருக்கு உனக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்லை இப்படி ஒன்று வேணுமென்று எதிர்பார்த்து ஏதாவது ஒரு ஸ்டூடியோ ஏதாவது ஒன்று இருந்தா அதெல்லாம் தூக்கி நோமலா வச்சு போட்டு என்ன இதுக்கெல்லாம் உண்மையிலே கவனம் வச்சுட்டு இதெல்லாம் கவனம் ஆள்கிட்ட கொடுங்க ஆள்கிட்ட கொடுக்கணும் இது அப்போ வந்து தேங்க்யூ ஸோ மச் உண்மையாக சூப்பர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது உங்களோட மனசு போலவே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி கொண்டு உண்மையாக பயங்கரமான ஒரு அதோட இந்த வகைக்குள்ளேயே நீங்க எப்படி வேலை செய்யறதுக்கு ரொம்ப நன்றி என்ன சொல்ல உண்மையில இதை பார்க்க கூட மனசுலாம் குளி வார்த்தை வருது இல்லை எனக்கு நிறைய கதைக்கெல்லாம் வேற குளிக்க வார்த்தையே வருது இல்லை உண்மையிலே அழனும் போல இருக்கு எனக்கு அழுக வருது இல்லை கொஞ்ச காலம் அழுது ஏலாம் அழுக வந்து வேர்வையா வழியே வருது அதான் விஷயம் அதுக்கு அக்னி வந்து உதாரணம் சொல்லித்தான் கண்ணால வர கண்ணீர் எல்லாம் இப்போ உடம்பால போகுது அதில் வந்து அழ முடியலை அழுதாலுமோ இறைஞ்சாலுமோ உண்மையிலேயே வந்து சும்மா வேற லெவல்ல இருக்குது பேர்த்தான் உண்டு நன்றி திரும்ப அவங்க வந்து நான் பண்ணி ஆகணும் கண்டிப்பா எப்படியாவது பண்ணி முடிப்பாங்க இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல அப்பா கடைசியா ஃபைனலா நட்பு வட்டாரங்கள் இவ்வளவு கரிசனையா இருக்குது இருக்கிறாங்க அதை விட இவ்வளவு மத்தியன்னு சொல்லி வந்து இவ்வளோ நாள் செண்டு கூடி அதை மறக்காமல் எங்களுக்கு இவ்வளோ செய்திருக்கேன் உண்மையாக தானே அது இதுதான் அப்போ வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் எங்களுக்கு வந்து சொந்த வந்தவன்ட்டு சொல்லி அண்ணா நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பார் சொந்த வந்தவன்ட்டு சொல்லி வெளிநாடுகள்லையோ எங்கேயுமே வந்து யாருமே இருக்கலை ஒரு கோட் நம்பர் வாரன்றதே ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லுவாருன்னா உண்மையாக அதே மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இதில் வந்து கிடந்தங்களை வந்து அண்ணா மூலம் ஏதோ ஒரு வகையில் வழி உலகுக்கு வந்து எங்களையும் ஒரு 4 பேருக்கு பிடிச்சி எங்களையுமே விரும்பி இப்படியான ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நாங்கள் இந்த ஜென்மத்திலாம் போன ஜென்மத்தில் ஏதோ ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கோம் அதால் தான் இப்படியான உறவுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது அது எல்லாமே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன நான் எங்களோட கஷ்ட துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்களும் உங்களோட அந்த இதில் வந்து பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்குமே வந்து நாங்கள் திரும்ப நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி இவங்களுமே வந்து அப்படி வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு உண்மையிலே இன்றைய நாள் சந்தோஷமா நித்திரையை கொண்டு வருவேன் அப்போ வந்து முடிச்சுக்கொள்வோம் ஓகே அப்போ உண்மையிலேயே வந்து சந்தோஷம் இந்த இடத்துல வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து வந்திருக்கு இந்த இடத்துல வந்து அண்ணா இல்லாத அண்ணாவும் சேர்த்து நாங்கள் நன்றியை சொல்லி கொண்டு இப்போ வந்து முடிச்சுக்கொள்வோம் ஏன்டா இதுக்கு பிரதான் வீடியோ எடிட் பண்ணி போடணும் ஆக்கினி உண்மையிலேயே திரும்ப நன்றி சொல்லி வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்வேன் சந்தோஷம் அப்போ இது போல் ஏதாவது கிஃப்ட்கள் வந்தால் நாங்கள் இனி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்தளோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் நாளைய தினம் இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோட காலையிலோட சந்திக்கும் வரை விடைபெறும் செல்லங்களே பாய் ஓகே